வங்கதேசத்தில் நடந்து வரும் போராட்டம் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மாணவ அமைப்பின் தலைவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பமாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உண்மையில் நடந்தது என்ன? தற்போது வங்கதேசத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்தது. இந்து சிறுபான்மையின மக்கள் மீது தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. மாணவ அமைப்பினர் நடத்தி வரும் போராட்டத்தால் வங்கதேசம் திக்குமுக்காடுகிறது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொது தேர்தலை குலைப்பதற்காக முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு மாணவர் அமைப்பின் தலைவர் ஓஸ்மான் ஹாதியை கொலை செய்துவிட்டதாக அவரது சகோதரர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மாணவர் போராட்டத்தில் முன்னணியில் நின்று வழிநடத்தி சென்றவர்தான் ஷரீப் ஓஸ்மான் ஹாதி. இவர் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். இவர் கடந்த 12ஆம் தேதி ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மரணத்தை அடுத்து வங்கதேசம் முழுவதும் வன்முறை போராட்டங்கள் பூதாகரமாக வெடித்தது. இந்திய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. நிலைமை மோசமானதால் துணை ராணுவம் குவிக்கப்பட்டு போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் பங்கேற்று உயிரிழந்த மாணவ அமைப்பின் தலைவர் ஹாதியின் கொள்கையை தலைமுறைகளுக்கு கடத்துவோம் என உறுதிமொழி ஏற்றார். இந்நிலையில் உயிரிழந்த ஓஸ்மான் ஹாதியின் இறப்புக்கு நீதி கேட்டு நேற்று முன்தினம் டாக்காவில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓஸ்மான் ஹாதியின் சகோதரர் ஓமர் ஹாதி பங்கேற்று பேசினார். இவரது பேச்சு போராட்டத்தை மேலும் தூண்டுவதாக அமைந்தது. முகமது யூனிஸின் இடைக்கால அரசுதான் உஸ்மான் ஹாதியை கொலை செய்துவிட்டது. இதை பயன்படுத்தி தேர்தலை சீர்குலைக்க பார்க்கிறார்கள் என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது மட்டுமின்றி விரிவான விசாரணை நடத்தி கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும், இதுவரை இந்த அரசு எங்களுக்கு எந்தவித முன்னேற்றத்தையும் இந்த வழக்கில் காட்டவில்லை. உஸ்மான் ஹாதிக்கு நீதி கிடைக்காவிட்டால் நீங்களும் ஒரு நாள் வங்கதேசத்தை விட்டு தப்பி ஓட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு தப்பி சென்று இந்தியாவில் தஞ்சமடைந்தார். தற்போது உள்ள வங்கதேச இடைக்கால தலைவர் யூனுஸ் மீது கொலை குற்றம் சுமத்தி அவரை நாட்டை விட்டு ஓடுவீர்கள் என மாணவர் அமைப்பு பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.